வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்னைக்கு ஒரு பட்ஜெட் அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அதாவது 5000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன். இது எதுக்காக பண்ணுறேன்னா, இந்த லாக்டவுனை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் ரூமாக நம்பி தான் இருக்கிறாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாமே ஃபோன் இல்லாமல் முடியாதுங்கிற கட்டாயம் வந்துடுச்சு. ஸோ எல்லாரோட நினைப்பு என்னென்னா, ஒரு மீடியமான ஒரு ஃபோன் வாங்கணும்னா 8000 ரூபாய் 10000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறாங்க. இது வெறும் 5000 ரூபாய் தான் வருது. இந்தியன் பிராண்டு. என்னென்ன வசதி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா விழாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள். அதாவது டெய்லி வந்து வேலைக்கு போகிறவங்க, அதாவது சில ஃபேமிலிலாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா 8000 ரூபாய் 10000 ரூபாங்கிற வருத்தத்தில் இருப்பாங்க. வெறும் 5000 ரூபாய் தான் ஆகும். இதில் என்ன இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அது உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாம். என்ன பிரச்சனை வருதுன்னா, சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் கிவ்அவே கொடுத்துருந்தோம். அதாவது ஃபேமிலியால் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியாத கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி 2 பேருக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தோம். அங்கே அந்த ஏரியா போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத. நம்ம சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பவரும் நம்மக்கிட்ட இல்லை. முடிந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ணவும் முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்க காசு கிடையாது, ஸ்கூலில் புக்கு கொடுக்குறாங்க. கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 7-8 கிலோமீட்டர் இருக்குது ஸ்கூலோட டிஸ்டன்ஸு. ஸோ பஸ் ஓடாதனால அவங்களால ஆட்டோவுக்கு வந்து சார்ஜ் கொடுத்து போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து சமுதாயத்தில் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வரவுன்னு கூட நான் சொல்லிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உதவிகரமான அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், புதிய ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட்டாக இருந்தாலும் சரி தான், புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக மெயின் கவரை பிரிக்கிறேன். மெயின் கவரை பிரிச்சிங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் இருக்குது. இந்த குட்டி பேக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருவோம். இதை தவிர பாக்ஸுக்குள்ளாடி உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை வெளியே எடுத்து அதையும் ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பவர் அடாப்டர், பேட்ரி உங்களுக்கு தனியாக வருது. ரிமூவபிள் பேட்ரி தான். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு மகிழ்ச்சி எனக்கு வருது. ஏன்னா ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் பேட்டரியை வந்து வெளியே கண்ணால் பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். இதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது முதல்ல காமிச்சேன். அந்த குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் கார்டு தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி ஃபோனை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறத. பார்க்குறதுக்கு சின்னதாக காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி. ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது 5000 ரூபாய். இந்த ஃபோனோட ப்ரைஸ் 5000 ரூபான்னு வரும்போது ஒரு சாமானிய மக்களுக்கும் இது மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இனி இந்த ஃபோனோட ஸ்பெக்கை தெரிஞ்சுப்போம். இதில் உங்களுக்கு 2GB ரேம் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 32GB தந்திருக்காங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோனில் உங்களுக்கு 2 கேமரா தந்திருக்காங்க. அதாவது பேக் சைடில் ஒரு கேமரா, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமரா. பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேமரா உங்களுக்கு 5 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸ் ரூம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது தாராளம் போதும். இதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு 3000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த மட்டும் தாராளம் போதும். ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் உங்களுக்கு ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. அதே மாதிரி Android 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. Android 10ல் கோ எடிஷன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது சிறிய கான்ஃபிகரேஷன் ஃபோனுக்கு அதிக பெர்ஃபார்மன்ஸை அளிக்கிறதுக்கு இந்த OS லோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்பு வராது. பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறமா இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கோர் கொண்ட ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்பீடு உங்களுக்கு 1.6 GHz இருக்கும். ப்ராசஸர் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இது ஒரு சாமானிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராசஸர். ஸோ அப்போ ப்ராசஸர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஹை எண்டு போனீங்கன்னா ரேட் அதிகமாக போகும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து அதாவது குழந்தைகளோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபோனோட குவாலிட்டியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி இல்லை. 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. இதை இன்னும் ஷார்ட்டாக ஓவரலாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். ஏன்னா ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நம்ம மார்க்கெட்டில் ஓரளவுக்கு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலே 8000 ரூபாய் வருது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 4999க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க.
இது நல்ல ஒரு ப்ரைஸிங் தான். அதாவது ஆன்லைன் கிளாஸ் ரூமுக்கு ஃபோன் வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நல்ல சாய்ஸ் தான். அவங்களுக்கு சூப்பரான ஒரு சாய்ஸ், ஒரு பிளெஸிங்னு கூட சொல்லிக்கலாம். தேவைப்படுறவங்களுக்கு வேணால் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.